இந்த வீடியோவில் ஹேவிங் கிளாஸ்னால் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, எக்ஸாம்பிளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்றப்ப இந்த எம்ப்ளாயி டேபிளை நான் வந்து ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பண்ண அந்த எம்ப்ளாயி டேபிள். ஓகேவா, இதை நீங்கள் எகெயின் ஒரு வேளை க்ரியேட் பண்ணல அப்படின்னா இந்த டேபிளை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது யாரெல்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களோ அவங்களோட பேரை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடி. எனக்கு ஐடி டீமில் உள்ள பேர் எல்லாமே ரன் ஆகுது. ஓகேவா, ஓகே கூல். இப்போது ஐடி டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா நான் கவுண்ட் போட்டேன் அப்படின்னா இப்போ நான் இதை ரன் பண்ணுறப்ப ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நான் குரூப் பண்ணி தனித்தனியாக போடணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், வேர் யூஸ் பண்ண மாட்டேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் பை டிபார்ட்மெண்ட். இப்போ நான் இதை ரன் பண்ணுறப்ப ஸ்பெசிஃபிக்காக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டும். இப்போ நான் இந்த இடத்துல கமா கொடுத்துக்கிறேன். ஓகே, கமா டிபார்ட்மெண்ட். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இப்போது இந்த இடத்துல கவுண்ட் போடாமல் ஆவரேஜ் போட்டுக்கலாம். அப்போது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஓகே ஆவரேஜ் சேலரி ரைட். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆவரேஜ் சேலரி எவ்வளோ பேர் வாங்குறாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் சேலரி என்ன அப்படின்றப்ப ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் சேலரி சம்திங், ஐடி டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் சேலரி சம்திங், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் சேலரி சம்திங். ஓகே, இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் கவனிங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் 60,000க்கு கீழே வாங்குதோ, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் 60,000க்கு கீழே வாங்குதோ அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் 60,000க்கு கீழே வாங்குதோ அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும். 1 செகண்ட் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ப்ராபபிளி வேர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. செலக்ட் ஆவரேஜ் சேலரி கமா டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் பை டிபார்ட்மெண்ட். இப்போ நான் வேர் இந்த ஆவரேஜ் சேலரி இருக்கு இல்லையா, வேர் ஆவரேஜ் சேலரி லெஸ் தென் 60,000. ஆவரேஜ் சேலரி எங்கெல்லாம் 60,000 கீழே இருக்கோ அதை நான் வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஆல்ரெடி சின்டாக்ஸ்லேயே எரர் காட்டிருச்சு. ஸ்டில் நான் ரன் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து எரர் காட்டுது. ஓகே, யூ ஹேவ் அன் எரர் இன் யுவர் SQL, செக் தி மேனுவல் கான்டெக்ஸ்ட். ஓகே ஓகே, நம்ம குரூப் பைக்கு அப்புறம் வேர் போடக்கூடாது. இப்போது குரூப் பைக்கு முன்னாடி போட்டு பார்க்கலாம். எம்ப்ளாயி இப்படி நான் போட்டு பார்க்குறேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். என்ன எரர் வருது, இன்வேலிட் யூஸ் ஆஃப் குரூப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வருது. நல்லா கவனிங்க, இதே இந்த இடத்துல நான் குரூப் பை யூஸ் பண்ணலை அப்படின்னா டேரெக்டாக நான் வந்து எனக்கு வெறும் சேலரி அண்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் போட்டிருந்தேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி பண்ணலாம், எனக்கு ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ நான் என்ன ட்ரை பண்ணுறேன், அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் ஒரு கண்டிஷன் போட ட்ரை பண்ணுறேன். ஆவரேஜ் சேலரி, அதாவது அக்ரிகேட் ஃபங்க்ஷன்றப்ப ஆவரேஜ், சம், கவுண்ட் இது எல்லாமே அக்ரிகேட் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் ஒரு கண்டிஷன் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் அப்போது ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, எப்போலாம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் மேலே ஒரு கண்டிஷன் நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோ அப்போ நான் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நான் கவனிங்க, இப்போ நான் இதை ரன் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆவரேஜ் சேலரி வருது. இப்போது யாரோட ஆவரேஜ் சேலரிலாம் லெஸ் தென் 60 அவங்களோட பேரை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும். அப்போ நான் குரூப் பை அதுக்கப்புறம் ஹேவிங் ஆவரேஜ் சேலரி லெஸ் தென் 60,000. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, சின்டாக்ஸ் ஒழுங்காக போடல, ஆவரேஜ் சேலரி லெஸ் தென் 60,000. ஓகே, இப்போ பாருங்கள் எனக்கு கரெக்டாக கண்டிஷன் அப்ளை ஆகிருக்கு. ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் மேலே ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். See you next video. Bye-bye.